ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் டே இன் மை லைஃப் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு மார்னிங் எழுந்ததே லேட்டு, ஸோ டைரெக்டாக நாங்கள் லன்ச்சே பண்ணலான்னு பிளான் பண்ணி நான் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன். தக்காளி தண்ணி சட்னி. அதுக்கு ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு தவாவில் வந்து ஆயில் ஊற்றிட்டு, அது ஆயில் நல்லா ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து ஜீரக ஜீரகம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து போடணும். அதுக்கு பிறகு நான் ஒரு அரை பல்லாரி கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அது நல்லா வதங்கினோன்னே ஒரு 2 க்ரீன் சில்லி போட்டு, அப்புறமா கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வந்து வதங்குற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி வந்து மிக்சியில் நல்லா மைன்யூட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு வதங்கினோன்னா அதை வந்து அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு திரும்பவும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆனோடனே இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா வந்து மல்லித்தூள், அப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு வந்து தேவையான அளவு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அந்த மசாலா வந்து இது எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆகி நல்ல கொதியெல்லாம் வந்தோடனே இதில் வந்து நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணி நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு எல்லாருக்கும் பிடிக்குமான்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பட் சுட சுட இட்லிக்கு வந்து அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம். கிட்ஸுக்கு வேண்டி கொஞ்சம் மினி இட்லியும் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரே சட்னி டெய்லி யாருக்குமே இறங்காது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணால் ஸோ எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு துணி வாஷ் பண்ண போயிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வாஷர் ட்ரையர் வீட்டுக்குள்ளே இல்லை, அப்பார்ட்மெண்ட்டுக்கு காமனான வாஷர் ட்ரையர் தான். ஸோ அங்கே போய் வாஷிங்கில் போட்டு லோட் பண்ணிட்டு, இது நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதிலே ரீசார்ஜ் பண்ணி அந்த மணி எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் வாஷிங் முடிஞ்சோன்னா அந்த லோடை வந்து நம்ம ட்ரையரில் போடணும். நான் வந்து டின்னருக்கு வந்து இடியாப்பம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இடியாப்பத்துக்கு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு அந்த இட்லி தட்டில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிப்பேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா திரும்ப எடுக்கும்போது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இடியாப்பம் அச்சில் வந்து போட்டு இடியாப்பம் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு, இடியாப்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் மூவி லேட் ஆகிடுச்சு. ஸோ மூவி போயிட்டோம்.
இன்னைக்கு வந்து கிட்ஸ் மூவி தான் போயிருந்தோம். ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் அந்த மூவிக்கு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ மூவி போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக வந்து நம்ம சமைச்சு வச்ச அந்த இடியாப்பம் எல்லாம் வச்சு நான் லெஃப்ட் ஓவர் குருமா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. போயிட்டு வந்துட்டு அப்புறமா அந்த கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னோடய கிச்சன் தான் பார்க்குறீங்க. எல்லாமே வாஷ்டு க்ளீனாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.